Hi, hello friends, welcome back to our channel. In this video, we will talk about school admission and application form. And the form I fill என்னோட பாப்பாவுக்கு இங்க நெக்ஸ்ட் ஸ்கூல்ல தான் அட்மிஷன் போட்டுருக்கேன். அந்த ஃபில்லிங் தான் அந்த ஃபார்ம் ஃபில்லிங் தான் இப்போ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா வந்து போட்டோ வந்து பேஸ்ட் பண்ண சொல்றாங்க. போட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் பாப்பாவோட பேரை வந்து ஃபுல்லா கேபிட்டல்ல இங்கிலீஷ்ல எழுத சொல்றாங்க. பர்த் சர்டிபிகேட்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதே மாதிரி தமிழ்ல எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்து டேட் ஆஃப் பர்த் உங்களோட பர்த் சர்டிபிகேட்டை பார்த்து டேட், மந்த், இயர் இதெல்லாம் கரெக்ட்டா வந்து எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து நீங்க மேலா ஃபீமேலா அப்படிங்கறத வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து நேஷனாலிட்டி என்ன இந்தியன்னு கொடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ரிலிஜன் வந்து ஹிந்துன்னு கொடுத்திருக்கேன். உங்களோடது என்னவோ அதை டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கேஸ்ட் வந்து என்னவோ அதை டிக் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வந்து சப் கேஸ்ட் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அதை வந்து அந்த கிரீன் இங்க் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, அந்த இடத்துல நீங்க எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பேரண்டோட டீடைல்ஸ் கேட்கறாங்க. முதல்ல வந்து ஃபாதரோட டீடைல்ஸ், அந்த குழந்தையோட ஃபாதரோட டீடைல்ஸ் ஃபுல்லா எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அப்பா நேம் வந்து இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. அப்புறம் தமிழ். அதே மாதிரி அப்பாவோட குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்காங்க, அவங்க எங்க ஒர்க் பண்றாங்க, எல்லாமே கேபிட்டல் லெட்டர் எழுதிட்டீங்கன்னா அவங்களுக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். அதே மாதிரி அம்மாவோட நேம், அதுக்கப்புறம் என்ன படிச்சிருக்காங்க, அவங்க எங்க ஒர்க் பண்றாங்க, இது எல்லாத்தையுமே அப்படியே வரிசையா எழுதிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்மளோட அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்பாங்க. உங்களோட அட்ரஸை கிளியரா எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஃபாதர்ஸ், மதர்ஸ் செல் உங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து அப்பாவோடது அம்மாவோடது கொடுத்துக்கோங்க. அப்புறம் இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை கொடுங்க, இல்லாட்டி தேவை கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்போ உங்க குழந்தை வந்து உங்க கூட வளர்றாங்க, இல்லாட்டி கார்டியன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கார்டியன் நேம் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து கார்டியன் நேம் போட்டிருக்கேன். என்னோட அப்பாவோட நேம் எழுதியிருக்கேன். அது வந்து அவங்களோட ஆக்குபேஷன் என்ன, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கார்டியன் இருந்துச்சுன்னா இதை ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இது வந்து தேவை கிடையாது. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா பாப்பா வந்து பழைய ஸ்கூல் வந்து என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சாங்க, எந்த ஸ்கூல் படிச்சாங்க, இப்போ வந்து எந்த ஸ்கூலுக்கு ப்ரமோட் ஆகுறாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. இப்போ 5th இவங்க நான் இப்போ பாப்பாவுக்கு வந்து 5th இங்கே அட்மிஷன் போடுறேன்னா ஆல்ரெடி வந்து 4th வந்து படிச்சாங்க. அந்த ஸ்கூல் நேமும் 4th ஸ்டாண்டர்டு இதை வந்து எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து குழந்தையோட ஆதார் நம்பரை பார்த்து கிளியரா எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இஎம்ஐஎஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்க. அது பழைய ஸ்கூல்ல ஒரு நம்பர் இருக்கும், அதை வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் எழுதி வச்சுட்டு ஸ்கூல் அட்மிஷன் போடுறப்ப அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க பென்சிலில் மார்க் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பழைய ஸ்கூல் வந்து எந்த ஸ்டாண்ட், அதாவது மெட்ரிக்கா, சிபிஎஸ்சியா, ஐசிஎஸ்சியா, அந்த இதில் எதில் படித்தாங்களோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. உங்களோட மதர் டங்க் என்ன அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க, அதாவது எழுதிக்கோங்க. அப்புறம் பர்சனல் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், குழந்தைங்களுக்கு வந்து எங்கே மச்சம் இருக்குது, விசிபிளாக எங்கே தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா 10th பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதுறப்ப இது வந்து மெயினாக வந்து இருக்கும். அதனால வந்து இப்போ என் குழந்தைக்கு வந்து கையில் விரலில் வந்து ஒரு மச்சம் இருக்குது, அதனால மச்சம்னா மூளு, அந்த மாதிரி வந்து எழுதிக்கோங்க. ரைட் ஹேண்டில் எந்த ஃபிங்கரோ அந்த டீட்டெயில்ஸை வந்து அந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் அவங்க வந்து 11th 12th அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 11th 12th அதாவது 11th அட்மிஷன் போடுறீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3ல என்னென்ன சப்ஜெக்ட் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ் மீடியம் படிக்கணுமா, இங்கிலீஷ் மீடியம் படிக்கணுமா, அதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறீங்கன்னா இந்த இதை வந்து நீங்க டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து சிக்னேச்சர் ஆஃப் மதர் கொடுத்துருக்காங்க, அதில் சைன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபாதர் ஆர் கார்டியன் அதில் சைன் பண்ணிட்டு ஸ்டேஷன் டேட், அதாவது நீங்கள் எந்த இடம், நீங்கள் என்னைக்கு போறீங்க அந்த ஸ்டேஷன் டேட் அதை வந்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி கொடுத்துருக்காங்க. அதில் எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கேட்டாங்க, பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிரான்ஸ்ஃபர், ஆதார், டிசி சர்டிஃபிகேட். ஓகேங்களா. இது எல்லாமே எடுத்துட்டு போகணும். டிசி மட்டும் ஒரிஜினல் இருக்கணும், மீதி எல்லாமே ஜெராக்ஸ் இருந்தால் போதும். இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து எந்த ஸ்கூல்ல அட்மிஷன் போடுறோமோ அந்த இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது. அதனால அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றப்ப எந்த தப்பும் இல்லாமல் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பை.